இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். மறுபடியுமாக ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்தவர்களுக்கு நினைவில் வருவது கிறிஸ்மஸ் பண்டிகை தான். கர்த்தருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்திலே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்றாலே அது கீழ்ப்படிதலை குறிக்கிறது என்பதான பதத்தை நாம் பார்க்கின்றோம். கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்தார். அதுதான் கிறிஸ்மஸ். அவருக்கும் மனுஷீகத்திலே ஒரு சித்தம் இருந்தது. ஆனாலும் கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிலே அது காணப்பட்டது. அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் கீழ்ப்படிந்து அதன் மூலமாக அவர் இந்த உலகத்திலே மனிதனாக நம்மை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் இந்த உலகத்திலே பிறந்த காலகட்டத்திலே வாழ்ந்த கீழ்ப்படிதலோடு வாழ்ந்த அநேகரை நாம் வேதத்தில் காண்கின்றோம். அவர்களில் ஒரு சிலரை பற்றி நாம் இந்த வாரத்திலே 7 நாட்களும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கீழ்ப்படிதல் என்றால் ஒருவேளை வீட்டிலே நாம் ஏறும் பொழுது கீழ்ப்படியில் இருந்து ஏறினால்தான் நான் மேல்படிக்கு செல்ல முடியும். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் கீழ்ப்படிந்தால்தான் மேன்மை அடைய முடியும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக இந்த நாளிலே சகரியா மற்றும் எலிசபெத் ஆகிய தம்பதிகளை பற்றி நாம் சிறிது காண்போம். அவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். லூக்கா 1 அதிகாரம் 6 சொல்லப்பட்டிருக்கின்றது, அவர்கள் கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. சகரியா ஒரு ஆசாரியன். அவன் தேவனுக்கு அவர் பணிவிடை செய்கிறவன். அவன் பணிவிடை செய்த காலத்தில் முதிர் வயதாக இருந்த காலத்திலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. மிகப்பெரிய ஒரு குறையாக காணப்பட்டது. ஆகவே சகரியா வயது சென்றவனாக இருந்தாலும் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் வேண்டிக் கொண்டவனாக அவன் காணப்பட்டிருக்கின்றான். அதனால்தான் ஒரு நாளிலே தேவதூதன் அவன் தேவனுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு முன்பாக தோன்றி, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாய் எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாக என்று சொல்லி அவன் அங்கே சொல்கின்றான். அவன் கேட்ட அந்த மாத்திரத்திலே அவனுடைய யோவான் என்று சொன்னால் யெகோவாவின் கிருபை என்று சொல்லி பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் யோவான் என்று சொல்லி ஒரு மகன் பிறப்பான். அவன் அவன் மூலமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவான். அவன் தேவனிடத்திற்கு அநேக பேரை திருப்புவான். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதிகமாக ஏசாயாவின் ஆவியும் பலமுடையவனாய் அவன் காணப்படுவான். கிறிஸ்துவுக்கு அவன் முன்னே நடப்பான் என்று சொல்லி யோவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவதூதன் நேரடியாக வந்து சகரியாவுக்கு சொல்கின்றான். சகரியாவின் மனதிலே இந்த வயதான காலத்திலே எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி தேவதூதன் அறிவிக்கப்பட்ட அந்த மாத்திரத்திலேயும் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொல்லி அவன் மனதிலே அவர் காணப்படுகின்றது. அந்த மாத்திரத்திலே அவன் அவிசுவாசியாக மாறிவிடுகின்றான். தேவனுக்கு பணிவிடை செய்தவன் தான். ஆனாலும் உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவதூதன் நேரடியாக அறிவிக்கப்பட்ட மாத்திரத்திலே விசுவாசியாமல் அவிசுவாசியாக காணப்பட்டதினால் அவன் உடனே ஊமையானான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிறார். உனக்கு நன்மைகளை கொடுப்பேன் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு அநேக காரியங்கள் உரைக்கப்படுகின்றது. விசுவாசத்தோடு தான் கடந்து வருகிறோம். ஆனாலும் நம்மிடத்தில் அவிசுவாசம் காணப்படுகின்றது. அவிசுவாசம் கொண்டு வரப்படுகின்றது. அதன் மூலமாக வேதனைகள், துன்பங்கள், வியாதிகள் வருகின்றது. ஆனாலும் இந்த சகரியா அவன் அவிசுவாசத்தின் காணப்பட்டதின் நிமித்தமாக அவன் ஊமையனாக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். ஒரு நாள் அவனுடைய அந்த மகனுக்கு பெயரிடப்பட வேண்டும் என்பதற்காக அவன் ஆலயத்திற்கு எடுத்து வரப்படுகின்றான்.
அங்கே ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்ட நேரத்திலே அவனுக்கு என்ன பெயரிடுவது என்று சொல்லி எலிசபெத்திடை கேட்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவன் ஊமையனாக மாத்திரமல்ல, காது கேட்காதவனாக அவன் காணப்பட்டான். ஆகவே அவனிடத்திலிருந்து எதுவுமே சொல்ல முடியாது, என்னவே கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் யூதய வம்சத்திலே அவங்க பார்த்தோம் என்று சொன்னால் யூத முறைமையின்படி அவர்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளுக்கு அவருடைய மூதாதையினுடைய பெயர்கள் தான் இடப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. ஆனால் யோவான் என்று சொல்லி புதிதாக ஒரு பெயரை அது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எலிசபெத் சொன்ன மாத்திரத்திலே அவனிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள். அவன் ஒரு எழுதி காட்டுகின்றான், என்னுடைய மகனுக்கு யோவான் என்று பெயரிடுங்கள் என்று சொல்லி அவர் எழுதி காட்டுகின்றான். அந்த நிமிடத்திலே அவன் வாய் திறக்கப்பட்டவனாக, ஊமையனாக இருந்தவன் பேச தொடங்கினான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒருவேளை அவிசுவாசத்தின் மூலமாக ஊமையாக மாற்றப்படுகின்றோம், அவிசுவாசத்தின் மூலமாக நம் நெருக்கத்திலே தள்ளப்படுகின்றோம். ஆனால் என்று நாம் விசுவாசிக்கின்றோமோ, என் தேவனாய கர்த்தர் என்னை விடுவிப்பார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அவர் கொடுத்த ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி எப்பொழுது நாம் கீழ்ப்படிந்து அவருக்குள்ளாக கடந்து வருகின்றோமோ அப்பொழுது நமக்கு மேன்மையான காரியம் கிடைக்கும். சகரியாவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவன் ஆபிரகாமின் மகனாக அங்கே காணப்படுகின்றான். ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த சகரியா. ஆபிரகாம் வயது சென்றவனாக இருந்தாலும் 100 வயது அடைந்த நேரத்திலும் அவனுக்கு குமாரன் கொடுக்கப்பட்டான் என்று அறிந்தவன் தான், எல்லாவற்றையும் அறிந்தவன் தான். தேவனிடத்திலே நீ கற்பனைகளை எல்லாம் அறிந்தவன் தான், நியாயப்பிரமாணம் முழுவதையும் அறிந்தவன் தான். அவன் எப்பொழுதுமே நீதிமானாக காணப்பட்டவன் தான். அவனிடத்திலும் அந்த அவிசுவாசம் என்பது அங்கே வந்து விட்டது. அதன் அடிப்படையிலே அவன் ஊமையனாக மாற்றப்பட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அப்படித்தான். எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம், வேத வசனத்தை வாசிக்கின்றோம், அவள் ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்லுகின்றோம். ஆனாலும் நாம் கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் நாம் இருக்கிற காலகட்டத்தில் தான் நமக்கு சோதனைகள் வருகின்றது. அவன் ஊமையனாக மாற்றப்பட்டான். ஆனால் மறுபடியுமாக அவன் பெயர் யோவான் என்று சொல்லி எழுதின மாத்திரத்திலே ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட அந்த நிமிடத்திலே அவன் ஊமையனாக இருந்தவன் பேச தொடங்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கின்றோம், வேத வசனங்களிலே அத்துணையும் நாம் அறிந்திருக்கின்றோம், ஒருவேளை தியானித்து கூட அதன் பொருளை அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் நம்மிடத்திலே அவிசுவாசம் காணப்படுகின்றது, ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகின்றது. எப்பொழுது ஒரு கிறிஸ்தவத்தில் எப்பொழுது அவிசுவாசம் வருகிறதோ அப்பொழுது கீழ்ப்படிதல் இல்லாமல் போய்விடுகின்றான். இந்த கீழ்ப்படிதல் தான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நமக்கு தேவைப்படுகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராக, எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தவராக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக கீழ்ப்படிந்த இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாக வந்தார், நம்மை மீட்பதற்காக வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மாதம்தான் இந்த டிசம்பர் மாதத்திலே அவருடைய பிறப்பின் பண்டிகையாகிய இந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் என்றாலே கீழ்ப்படிதல் என்று சொல்லி நாம் பொருள்படுகின்ற அந்த பார்க்கின்றோம். அந்த பொருளின் அடிப்படையிலே நாமும் கீழ்ப்படிந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அதை அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு நாம் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையிலே நாம் என்ன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதெல்லாம் என் தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வார். அப்படிப்பட்ட மேலான கிருபை நமக்கு வேண்டும். அந்த கிருபையின் அடிப்படையிலே இந்த யோவான் என்று சொன்னால் யெகோவாவின் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கிருபையாக கொடுக்கப்பட்ட மகன், வயது சென்ற காலத்திலும் எல்லா அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு அவனுக்கு மகனாக சகரியா எலிசபெத் தம்பதியருக்கு மகனாக கொடுக்கப்பட்டார். அதை போல எல்லாவற்றையும் மாற்றி, சரித்திரத்தை மாற்றி, அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு எல்லா அதிசயங்களும் செய்வதற்கு என் தேவனாய கர்த்தர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் முன்மாதிரியாக, அவர் பிதாவினுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதாக, அதனுடைய சித்தத்தின்படியே கீழ்ப்படிந்தவராக இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களை இவனை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். ஆகவே அவர் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக கொண்டாடுதலாக இல்லாமல் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டும். அங்கே மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொன்ன எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக நாம் வாழும் பொழுதுதான் அந்த உண்மையான ஒரு மகிழ்ச்சி நம்மிடத்திலே வரும், உண்மையான ஒரு சந்தோஷம் வரும். உண்மையாகவே கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாட முடியும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவளாக ஒருவேளை எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் எத்தனையோ கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் கொண்டாடி இருப்போம். ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாமல் அதை உணர்ந்தவர்களாக நாம் உணர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது என்ன என்பதையெல்லாம் உணராமல் இதுவரைக்கும் நாம் கொண்டாடி இருந்தோம் என்று சொன்னார், இந்த நாளிலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அவர்களுக்காக கீழ்ப்படிதல் வேண்டும். கீழ்ப்படிந்து நம்மை அவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்.
வேண்டும். அதன் மூலமாக ஒரு மேன்மையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அப்படிப்பட்ட மேலான கிருபையை நாமும் பெற்று அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் ஆண்டவரே சகரியா எலிசபெத் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி வருகின்றீர். ஒருவேளை ஆவியான முறை எங்களோடு கூட அளவலாவி எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் கொடுத்து வருகிற ஆண்டவரே. ஆனாலும் அவிசுவாசம் வரும்பொழுது விழுந்து போகிறோமே. நாங்கள் விசுவாசத்தோடு காணப்பட எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த காலங்களில் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.